வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். தபால் மூலம் வாக்களிப்பு கால அவகாசம் நீடிப்பு. 50 நாட்களில் நாடாளுமன்றம் கலையும் மகிந்தவின் சகா ஆரூடம். தேர்தல் சட்டமீறல் இதுவரை 60 முறைப்பாடுகள் பதிவு. வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவிப்பு. வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பிணை மனு நிராகரிப்பு தொடர்ந்தும் விளக்கமறியல் உத்தரவு. தமிழ் பொது வேட்பாளர் இன்றும் முடிவில்லை, அறிவிப்பில் இழுபறி. பொய்யில் பிறந்து பொய்யில் குடும்பம் நடத்துகின்ற சாணக்கியன் உண்மையினை அறிந்து பேச வேண்டும். வியாழேந்திரன் எம்பி சீற்றம். தற்காலிகமாக மூடப்பட்ட டாக்கா சர்வதேச விமான நிலையம். குழந்தை பால் குடிக்க மறுத்ததால் கை கால்களை திருகினேன். யாழில் மர்மமாக உயிரிழந்த குழந்தையின் தாய் வாக்குமூலம். எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் வடக்கு கிழக்கில் இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பிற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதன்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் எதிர்வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நள்ளிரவு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்னும் 50 நாட்களில் நாடாளுமன்றத்தை கலைக்க பெரும்பாலும் வாய்ப்புள்ளதாக ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து ஊழல்வாதிகள் விலகியமை வரவேற்கத்தக்க விடயம் என்று ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க மேலும் தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் இதனை தெரிவித்தார். தேசிய சபை கூடி யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கும் என்றும் ஜீவன் தொண்டமான் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சுமார் 60 முறைப்பாடுகள் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ளன. இவற்றில் அநேகமானவை அரசு அதிகாரம் மற்றும் அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்து வருகின்றமை தொடர்பானவையாகும் என்று பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராட்சி தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது முதல் இதுவரையில் கிடைக்கப்பெற்றுள்ள தேர்தல் சட்டமீறல் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்பில் குறிப்பிடுகையில் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சுமார் 60 முறைப்பாடுகள் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த முறைப்பாடுகளில் அநேகமானவை அரசு அதிகாரம் மற்றும் அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்து வருகின்றமை தொடர்பானவையாகும். இந்த முறைப்பாடுகள் பொதுவாக அனைத்து தரப்பினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் சம்பவங்களாகும். அதேபோன்று மக்களுக்கு விநியோக நடவடிக்கை, நியமனம் வழங்கல் மற்றும் இடமாற்றத்துக்கு மேலதிகமாக அரசியல் நோக்கில் சில நிறுவனங்களின் தலைவர்கள், கூட்டுத்தாபனங்களின் பிரதானிகள் நீக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் எமக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதேபோன்று பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பித்தல், அடிக்கல் வைத்தல் மற்றும் பணி நிறைவடையாத சில அபிவிருத்தி திட்டங்கள் திறந்து வைத்தல் தொடர்பாகவும் எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் மூலம் அரசியல் கட்சி நேரடியாக மேம்படுத்தப்படுவதை காணக்கூடியதாக உள்ளது. ஏனெனில் அரச வளம், அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற இந்த விழாக்கள் மூலம் நேரடியாக பொதுமக்களின் பணம் பயன்படுத்தப்படுகின்றது. இதன் மூலம் ஏதாவது அரசியல் கட்சி அல்லது யாராவது வேட்பாளர் ஒருவர் மேம்படுத்தப்படுமாக இருந்தால் அது தெளிவாக தேர்தல் சட்டத்தை மீறும் செயலாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கமைய எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களினதும் முன்னாள் ஜனாதிபதிகளினதும் பிரத்யேக பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வை செய்வதற்காக குழு ஒன்றை நியமிக்கவும், இத்தகைய சகல பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைப்பதற்கும் பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கும் பரிந்துரைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அமைச்சரவை பத்திரம் ஒன்று
சமர்ப்பிக்கப்பட்டது. இலங்கையில் உத்தேச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டது. அதற்கமைய தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் அந்தந்த வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் தனிப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வையிட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பிரேரா களமிறங்கப்படுவதற்கு தற்போது வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் வேட்பாளராக களமிறங்க தம்மிக்க பிரேராவிற்கு என்ன தகுதி உள்ளது என்று எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த நெருக்கடியான காலத்தில் நாட்டை பொறுப்பேற்ற ஜனாதிபதி ரணிலுக்கு 2 வருடங்களுக்கு முன்னரே நாங்கள் ஆதரவு வழங்கியிருந்தோம். தற்போது ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். எதிர்வரும் 15ஆம் தேதி அரசாங்கத்தின் பெரும்பாலான உறுப்பினர்களும் ஜனாதிபதி ரணிலுக்கு தங்களது ஆதரவை வழங்க தயாராகி வருகின்றனர். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் கட்சியின் முக்கிய பிரமுகர்களும் கட்சியை விட்டு வெளியேறுவார்கள். இந்நிலையில் எதிர்காலத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக வேறு சிலரும் வரவுள்ள நிலையில் பொதுஜன பெரமுனவில் கட்சியின் செயலாளர் மாத்திரம் எஞ்சியிருப்பார் என்று குறிப்பிட்டுள்ளார். மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் பிரவேசித்தமை தொடர்பில் கைதான வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் பிணை கோரிக்கை மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. நகர்த்தல் பத்திரம் ஊடாக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு கோரப்பட்டது. இது தொடர்பான விசாரணை நேற்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரது பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மன்னார் வைத்தியசாலையின் மகப்பேற்று அறைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து அங்கு காணொலி பதிவு செய்ததாக குறித்த வைத்தியர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக யாரை நிறுத்துவது என்பது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. தற்போது 2 வேட்பாளர்களின் பெயர்கள் இருப்பதாகவும் அதில் ஒருவர் எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை இறுதியாக அறிவிக்கப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன், இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவரும் ஜனாதிபதி சட்டத்திறனியுமான KV தவராசா, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தன் ஆகியோரது பெயர்களே இறுதிப் பட்டியலில் உள்ளதாக கூறப்படுகின்றது. தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நடிக்கும் நாடகங்கள் மக்கள் மத்தியில் சொல்கின்ற பொய்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்தார். மட்ட ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். திரு சாணக்கியன் என்பவர் ஒரு பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பெயரிலே சொல்லப்போனால் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே குடும்பம் நடத்துகின்ற ஒருவராக பலம் வந்து கொண்டிருக்கிறார். திரு சாணக்கியன் அவர்கள் அண்மையில் கிரான் பிரதேசத்தில் நடந்த ஒரு பொது கூட்டம் ஒன்றிலே அவர் 2 குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். அந்த 2 குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று, அவர் கூறியிருக்கிறார், லஞ்ச ஊழல் அதிகாரிகள் வந்த நேரத்தில் நான் கல்லடி கடற்கரை நின்றதாகவும் ஆட்டோவிலே தப்பி சென்றதாகவும் கூறியிருக்கின்றார். அதற்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. 2வது கூறியிருக்கின்றார், எங்களுடைய கல்லூரிகளிலே இந்த பெண்கள் பிரச்சனை இடம்பெறுவதாகவும் கூறியிருக்கின்றார். முதலாவது விடயத்துக்கு வரும். கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுக்கு ஒரு பகிரங்க சவாலை நான் ஊடகங்கள் வாயிலாக விடுகிறேன். இவருக்கு மானம், சூடு, சொரணை, முதுகெலும்பு இருந்தால் இவரால் நான் கல்லடி பாலத்தை தாண்டி கல்லடி கடற்கரைக்கு ஆட்டோட சென்று தப்பியோடின அந்த செய்தியை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியுமா? எனக்கு 6 மெய்ப்பாதுகாவலர் இருக்கிறார், 2 வாகனங்கள் இருக்கிறார். இந்த தொலைபேசிய நம்பர் எடுத்தா சம்பவ தினத்தன்று நான் எங்கெங்க நின்று அந்த டவர் கவரேஜ் காட்டும். சரி, அதை விடுவோம். நான் என்னுடைய மெய்ப்பாதுகாவலர் 6 வரை விசாரித்தால், MSC விசாரித்தால் அவர்கள் சொல்லுவாங்க. சரி, அதை விடுவோம். கல்லடி பாலத்துக்கு அங்கால இருந்து கல்லடி கடற்கரை மட்டும் எத்தனை CCTV கேமராக்கள் ஆதார ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நான் சொல்லியிருக்கேன். ஆகவே நான் கல்லடி கடற்கரைக்கு செல்லவும் இல்லை, அங்கு தப்பி ஓடவும் இல்லை. இருந்தும்
ஒரு பொது வழியிலே ஒரு அப்பட்டமான பொய்யை மக்கள் மத்தியிலே கட்டவிழ்த்து விட்டுருக்கிறார். ஆனால் இவரை பார்த்து கேட்கின்றேன், இதை இவர் நிரூபிப்பார் என்றால் நான் 24 மணித்தியாலத்தில் அரசியல் ஒதுங்குவேன். ஆனா வாக்கி வந்தபடி தமிழ் மக்கள் வாக்களை பெற்றுக் கொள்ளும்ன்றதுக்காக நீங்க நடிச்சிருக்கிற நாடகங்கள், மக்கள் மத்தியில சொல்ற பொய்ய வேணும்னா உங்களோட சில மாட்டு கூட்டம் நடக்கலாம். குழந்தை பால் குடிக்க மறுத்து அடம் பிடித்ததால் குழந்தையின் கை கால்களை திருகியதாக மர்மமாக உயிரிழந்த குழந்தையின் தாயார் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியைச் சேர்ந்த 1.5 மாத குழந்தையொன்று நேற்று முன்தினம் உயிரிழந்தது. உயிரிழந்த குழந்தையின் உடலில் காயங்கள் காணப்பட்டமையால் உடற்கூற்று பரிசோதனை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட வேளை குழந்தையின் கைகள் மற்றும் கால்கள் முறிந்திருந்தமை, தலையில் அடிகாயங்கள் காணப்பட்டமையுடன் உடலில் கண்டல் காயங்கள் கண்டறியப்பட்டது. குழந்தையின் மரணம் இயற்கை மரணம் அல்ல என்று உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் குழந்தையின் தாயார் மரண விசாரணை அதிகாரி மற்றும் போலீஸ் விசாரணையில் குழந்தை பால் குடிக்க மறுப்பதால் கைகள் கால்களை திருகினேன், ஆனால் எனது குழந்தையை நான் கொலை செய்யவில்லை என்று கூறியுள்ளார். போலீசார் தாயை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குழந்தையின் உடற்கூற்று பரிசோதனை அறிக்கை உள்ளிட்டவற்றை நீதிமன்றில் பாரப்படுத்திய பின்னரே நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலேயே குழந்தையின் சடலம் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. பங்களாதேஷின் டாக்கா சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக பங்களாதேஷ் ராணுவம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் முழுவதும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் இவ்வாறு விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது. அத்துடன் டாக்காவில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக 6C-1113 என்ற விமானம் இந்தியாவின் கொல்கத்தாவிற்கு திருப்பி விடப்பட்டதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெப்பச்சலனம் மற்றும் காற்று வேக மாறுபாடு காரணமாக எதிர்வரும் 14ஆம் தேதி வரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா இதனை அறிவித்துள்ளார். அதன்படி உள்நில பகுதிகளில் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஏனைய பகுதிகளுடன் ஒப்பிடும்போது முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மற்றும் திருகோணமலை மாவட்டங்கள் சற்று கனமான மழையை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் மற்றும் சிறுதானிய பயிர்களை அறுவடை செய்கின்றவர்கள் மழை தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். மேலும் வெப்பச்சலன செயற்பாடு காரணமாக இந்த மழை கிடைக்கும் என்பதால் இடி மின்னல் தொடர்பில் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம் என்று அவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை பலத்த மின்னல் எச்சரிக்கை குறித்த அறிவிப்பு ஒன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மற்றும் மதுரை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை, பலத்த மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவே வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள், தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள், வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள், இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம். உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறு. சமூகத்தில் நாம், சமூகத்திற்காய் நாம். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.